கேட்கும்படி கூடியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவர் நமக்கு பாராட்டின கிருபைய நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா! தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவனை இந்த நாளிலும் நினைவுகூர கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் தன்னை நமக்காக பலியாய் இந்த பூமியில ஒப்பு கொடுத்தார். அதனால இந்த பூமிக்கும் நமக்கும் பரலோகத்துக்குமான சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போதும் தன்னுடைய சாயல குணாதிசயங்களை சொல்லி தான் அந்த குணாதிசயத்துக்கு உடையவர் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் அந்த ஸ்தானத்துல தேவன் நமக்காக சில காரியங்களை செய்கிறதை நாம் பார்ப்போம். விசேஷமாக ஆபிரகாமுக்கு தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற ஸ்தானத்துல தம்மை வெளிப்படுத்தினார். முடிய இல்லாத ஒன்றை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் அன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற ஸ்தானத்துல தன்னை ஆபிரகாம் வெளிப்படுத்தி அவனுக்கு அவர் ஆதரவாய் அவருக்கு பிள்ளை இல்லாதிருந்த அந்த சூழ்நிலையில பிள்ளை பெற முடியாத அந்த சூழ்நிலையில எல்லாவற்றிலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து ஈசாக்கை கொடுத்து தாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு போன நோக்கத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினார். இப்படியாக நாம் நிறைய விஷயத்துல தேவனை காண முடியும். ஆகார் என்னை காண்கிற தேவன் என்கிறாள். அதே போல இந்த சாயங்கால வேளையில நாம என்ன தியானிக்க போறோம்னா, அவர் எனக்காக உங்களுக்காக சமாதானத்தின் தேவன் என்கிற ஸ்தானத்தில் நின்று நமக்கு அவர் என்ன நன்மைகளை செய்கிறார் என்று நாம் தியானிக்க போகும். அல்லேலூயா! தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் நமக்காக சமாதானத்தின் தேவனாய் அந்த ஸ்தானத்திலே தன்னை வைத்து நமக்கு நன்மைகளை செய்கிறார் என்று புதிய ஏற்பாட்டுல நாம் தியானிக்கிறோம். குறிப்பா முதல் காரியத்தை நானும் நீங்களும் வாசிக்கலாம் வேதத்துல இருந்து. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒருவர் எனக்காக வாசிக்க முடியுமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பைபிள் வச்சிருக்கீங்க, வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். அல்லேலூயா! வசனம் சொல்லுது பாருங்க, அவர் சமாதானத்தின் தேவனாய் அந்த ஸ்தானத்துல இருந்து எனக்கு அவர் என்ன நன்மையை செய்கிறார் என்றால், அவர் என்னோடு கூட இருக்கிறவராய் மாறி விடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னைக்கு நமக்கு கலக்கம் உண்டாகும் தெரியுமா? என்று பயம் உண்டாகும். என்னைக்கு நமக்கு சோர்வு உண்டாகும், என்னைக்கு நமக்கு திகில் உண்டாகும் என்றால், எப்பொழுதெல்லாம் நாம் தனிமையா இருக்கிறோம் என்று உணர்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்குள் குடிகொள்கிறதோ, எப்பொழுதெல்லாம் வெறுமை, நான் ஒன்றுமில்லாதவன், எனக்கு துணை யாருமில்லை என்கிற எண்ணம் தோன்றுகிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் இருதயத்தை கலக்கம் மூடிக்கொள்ளும். உங்கள் இருதயத்தை பயம் மூடிக்கொள்ளும். உங்கள் இருதயத்துல அமைதி இருக்காது. அப்படியானால் தேவன் ஏன் தன்னை சமாதானத்தின் தேவன் என்கிற ஸ்தானத்தில் வைத்தார் என்றால், இங்கே பவுல் அதை குறிப்பிடும்போது சமாதானத்தின் தேவன் என்கிற அவருடைய ஆசையே உங்களோடு கூட இருப்பதுதான். நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களோடு கூட சமாதானத்தின் தேவன் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுறதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுகிறதில்லை. அவர் உங்களை அறிந்தவராகவும் உங்களை புரிந்து கொண்டவராயும் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ சமாதான தேவன் என்கிற நிலைமைக்கு அவர் ஏன் வருகிறார்? அந்த ஸ்தானத்துக்கு ஏன் வருகிறார் என்று நான் சொல்றேன். அவர் உங்களோடு கூட இருக்கும்படி தன்னை சமாதானத்தின் தேவனை, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தொடாதே என்று சொன்ன தேவன் புதிய ஏற்பாட்டுல தொடும்போது சுகம் அடைகிறார்கள்.
பழைய ஏற்பாட்டுல தொடும்போது மரணம் அடைந்தார்கள். அந்த மலையை தொடாதபடிக்கு ஒருவனும் சாகாதபடி இந்த மலையை தொட வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லுனார். ஒருவனும் சாகாதபடி இந்த பொட்டியை தொட வேணாம்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டுல தொட்டா மரணம் வந்தது. ஏனால் அவர் மிகவும் எரிச்சல் உள்ள தேவனாய், கோபம் உள்ள தேவனாய், பட்சிக்கிற அக்கினியாய் இருந்த அந்த ஆண்டவர், இந்த புதிய ஏற்பாட்டுல சமாதானத்தின் தேவன் என்கிற ஸ்தானத்துல தன்னை வெளிப்படுத்தினதுக்கு ஒரு காரணம், சமாதான தேவனாய் அவர் வந்ததுனால தான், அவரை தொட்டவர்கள் அங்கு மரணம் நடந்தது, இங்கு சுகம் நடந்தது. அங்கு அ இறப்பு உண்டானது, இங்கோ ஜீவன் உண்டானது. அல்லேலூயா! அப்ப சமாதான தேவன் என்ற ஸ்தானத்துல அவர் ஏன் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, உங்களோடு கூட அவர் இருக்க விரும்பினபடியினால, அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். இங்க இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிற, இப்ப கேட்கிற யாவருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த சமாதான தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறத, தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறத நம்ம உணராத வரைக்கும், நம்மால இந்த பூமியில சமாதானமாய் வாழவே முடியாது. நம்மால இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்தோடு கொண்டு போகவே முடியாது. நிறைய நேரம் ஜெபிக்க முடியாம போற காரணம் கூட இந்த சமாதானம் இல்லாதது தான். பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவத்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். எலிசாவுடைய நாட்களில நீங்கள் இது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பிறகு வாசித்து பாருங்கள். எலிசாவுடைய நாட்கள்ல சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேல் மீது யுத்தம் பண்ணும்படி நிறைய திட்டங்களை போடுகிறார். நிறைய திட்டங்கள போடுகிறார். ஆனாலும் இவன் திட்டம் போட்டு முடிச்ச உடனே இங்க எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜா இடத்துல ஆள் அனுப்பி சொல்லுகிறார். நீங்க இந்த பகுதிக்கு போகாதீங்க, இந்த பகுதிக்கு போங்கன்னு சொல்லி அவர்களை சரியான பகுதியில நடத்துகிறதுனால சீரியாவினுடைய படை எப்பொழுது பார்த்தாலும் தோற்றுக் கொண்டே இருந்தது. இப்போ சீரிய தேசத்து ராஜாவுக்கு ஒரு பெரிய குழப்பம். இத யாரோ போய் சொல்லிடுறாங்கன்னு நினைச்சுட்டு, இத யார் போய் சொல்றதெல்லாம் போய் கேட்கிறாரு. அப்போ அங்க இருக்கவன் சொல்றான், ஊழியக்காரர்ல ஒருத்தன் சொன்னான், "இல்ல ராஜா அப்படி இல்ல. நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசுறது கூட இஸ்ரவேல் தேசத்துல அறிவிக்கிறதுக்கு ஒருவன் இருக்கிறான். எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்னு" சொன்ன உடனே, சீரிய நாட்டு ராஜா ஒரு கட்டளை இடுகிறார். உடனே போய் எலிசாவை கையும் காலுமாய் பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு, எலிசா மலைக்கு மேல் இருக்கிறார். மலைக்கு கீழ பெரிய யுத்த வீரர்கள, திரளான சேனைகளை நிறுத்திவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். விடிய காலையில எப்பொழுதும் போல கேயாசி எழும்பி வெளியே வந்து பார்க்கிறான். கீழ பெரிய ரதம். உடனே அவன் சொன்னான், "ஐயோ! நாம அதமானோம். நம்மள முடிஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு" புலம்ப ஆரம்பித்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. கேயாசி தனிமையா இருக்கிறத உணர்ந்துட்டே இருந்தான். அதனால தான் அவன் வாழ்க்கையில புலம்பல் இருந்தது. இந்த செய்தி அதே புலம்பல் அப்படியே எலிசாவுடைய காதுக்கு போகிறது. எலிசா ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவரே, நான் பார்க்கிறபடி இவன் பார்க்கும்படி இவன் கண்கள திறந்தருளும் என்று ஜெபித்தார். ஏன்னா எலிசாவுக்கு தெரியும், அவர்களோடு இருக்கிறத விட நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று. அன்பு தேவ பிள்ளையே, நீ கேயாசியைப் போல நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கேயாசியைப் போல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, நம்ம எப்படி ஜெயிக்கிறது? என்ன என்னுடைய கம்பெனில கார்னர் படுத்துறாங்களே, இத்தன பேர் கார்னர் படுத்துறாங்களே, நான் எப்படி முன்னாடி வர்றது? என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிறாங்க, எப்படி முன்னாடி வருது? கேயாசி போல புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு எலிசாவுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், ஆமா, அவர்களோடு இருக்கிறவரை விட நம்மோடு இருக்கிறவர் அதிகமானவர். ஆமென். அதைத்தான் யோவான் சொன்னான். இப்படியா அப்போஸ்தலன் யோவான் இப்படியா எழுதுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதுகிறார். அப்படியானால் சமாதான தேவனுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க எப்பயும் போல உங்களோடு கூட அவர் விரும்புகிற தேவன். நீங்க எங்க போனாலும் உங்கள விட்டு விலகுறது இல்லைங்க. உங்கள கைவிடுகிறது இல்ல. சமாதானத்துடைய தேவனாய் அவர் வந்ததுக்கே காரணம், அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். இப்ப சொல்லுங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, உங்களுக்கு எதுக்கு கலக்கம்? உங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களுக்கு எதுக்கு தவிப்பு? உங்களுக்கு எதுக்கு சஞ்சலம்? கர்த்தர் மேல் உன் பாரத்த வைத்து விடுக என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்க அனுப்பி உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இந்த சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. பிறகு எப்படி என் சமாதானத்த கெட்டு போக முடியும்? எப்படி என் சமாதானம் என்னை விட்டு போகும்? நான் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். முதல் விஷயம், அவர் சமாதானத்தின் தேவன் என்கிற ஸ்தானத்துல தன்னை வெளிப்படுத்தினதே இங்கே இருக்கிற நம்மோடு கூட
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடு கூட, கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு ஊழியரோடு கூட அவர் இருக்க விரும்பினபடினால தான் அவர் சமாதானத்தின் தேவனாய் தன்னை அவர் அந்த ஸ்தானத்தில் தன்னை வைத்து நமக்கு அவர் அப்படியாய் அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். அப்ப முதல் விஷயம், உங்களோடு கூட இருக்கிறதுக்காக சமாதானத்தின் தேவன் விரும்புகிறார். அதனால கவலைப்படாதீங்க. நீங்க அத புலம்பாதீங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு அறிக்கை செய்யுங்க. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிடுகிறதே இல்ல. எவ்வளோ பிரச்சனை வரட்டும். நீங்க பிரச்சனைய பார்த்து சொல்லுங்க. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். என் பிரச்சனைய விட, என் கலக்கத்த விட, என்னை அவர் தனிமையா இருக்க விடுறதே இல்ல. இயேசு சொன்ன நல்ல ஒரு சாட்சி அது. சாட்சி என்ன தெரியுமா? என்ன அவர் தனிமையா இருக்க விடுறதே இல்ல. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஆமா. தனிமையா இருக்க என்ன செய்தா? என்ன அவர் விடுறதே இல்ல. இன்னைக்கும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து அப்படித்தாங்க. அவர் உங்கள தனிமையா இருக்க விடுறதே இல்ல. அவர் உங்களை நேசிக்கிறவரா, உங்க மேல இரக்கம் உள்ளவரா, உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அப்படின்னா முதல் காரியம் என்ன? தேவன் என்னோடு கூட இருக்க விரும்புகிறதுனால தான், அவர் சமாதானத்தின் தேவன் என்கிற ஸ்தானத்துல தன்னை வெளிப்படுத்துறார். 2வது விஷயத்த வேதத்திலிருந்து மறுபடியும் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 2வது சமாதானத்தின் தேவனாய் அவர் தன்னை வெளிப்படுத்தின 2வது நோக்கம் என்ன தெரியுமாங்க? உங்கள முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான். பரிசுத்தம் என்பது இன்னைக்கு நெறைய இடத்துல கேலி பொருளாகிவிட்டது. நம்ம நெனச்சுக்கிறோம், நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்பணும். ஆமா. நான் என்னை காத்துக்கொள்ளணும். நான் பரிசுத்தமாகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கனால என்னால பரிசுத்தம் ஆகவே முடியாது. வசனம் சொல்லுது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஏசாயால வாசிக்கும்போது சொல்றாரு, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது, உங்கள் பாவங்கள் வாருங்கள் வழக்காடுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், அது பஞ்சை போல வெண்மையாகும்னு ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? என்னால் என்னை பரிசுத்தமாக்கி படுத்திக் கொள்ளவோ, என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவோ என்னால் முடியாது. ஆனால் சமாதான தேவன் எதுக்கு வந்தார்னா, என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குவதற்காக. நான் இன்னொரு கூட இத இப்படியும் கூட சிந்திச்சு, அத நான் விசுவாசிக்க கூட செய்றேன். என்னன்னா, பாருங்க பழைய ஏற்பாட்டுல அவர் தமக்கு பரிசுத்தமாய் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்துல கூட அவர் அஜாக்கிரதை உள்ளவராய் இருந்ததே கிடையாது. பனிமுட்டுகள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. உடன்படிக்கை பெட்டி கர்த்தருக்கு பரிசுத்தமானது. உள்ள இருக்கிற பண்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இன்னும் சொல்லணும் போனா, அவர் அந்த நறுமண நறுமண தைலத்த தயாரிக்க சொல்றார் மோசேகிட்ட. அவர் சொல்லும்போது சொல்றாரு, "இப்படி இத இவ்வளவு இவ்வளவு நல்லதா? இவ்வளவு தேவையுள்ளதா? இன்னென்ன பொருளை போட்டு இதெல்லாம் செய்யுன்னு" அவர் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, "இத போல உங்களில் ஒருவனும் தனக்கென்று செய்து கொள்ளக்கூடாது." ஏன்னா, இந்த நறுமண தைலம் கர்த்தருடையதா இருக்குது. அதை வேறொருவனும் உபயோகப்படுத்தக் கூடாது. அப்படி உபயோகப்படுத்துகிறவன் தேசத்துல இராதபடிக்கு அறுப்புண்டு போகட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத நம் யாத்திராமத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால், தனக்கு பரிசுத்தம் என்று அவர் ஒரு விஷயத்தை மாற்றுவாரானால், அதை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவரா? அதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் அவர் இருக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. இந்த ராத்திரி வேளையில சமாதானத்து தேவனாய் அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறதுக்கு காரணம், அவர் உங்களை தனக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றிக் கொள்ளும்படி, அவர் தன்னை சமாதானத்து தேவன் என்கிற ஸ்தானத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒண்ணும் இல்லைங்க. அ தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம். தானியேலுடைய புத்தகத்த நீங்க வாசிச்சு பாருங்களேன். தானியேல்ல விடுங்க. என்னோட கூட நீங்க தானியேல் புத்தகம் திருப்புவீங்கன்னா
பெல்தேசார் என்கிற தானியேல் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த பாத்திரது இந்த ஆண்டுடைய கோயில் இருக்கிற அந்த கிண்ணிகளை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய வைப்பாட்டிகளுக்கு அந்த ராஜா விருந்து வைக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அங்க வந்து மேனே மேனே உப்பல் மேனே மேனே தெக்கல் உப்பாசி என்கிற எழுதுறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அந்த ராத்திரியில தானே அந்த ராஜ்யமே இடிந்து போனதா வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்றோடும் ராஜ்யம் உன்னை விட்டு போகும்னு சொன்னாரு ஆண்டவர். அதே போல அந்த ராஜ்யம் போச்சு. அப்ப அவரு தன்னுடைய பரிசுத்தம் உள்ள பொருட்களின் மேல எவ்வளவு தூரம் அக்கறை உள்ளவரா இருக்கிறார் பாருங்களேன். எனக்குரியது நான் எடுத்துட்டேன்னா அதை வேற யாரும் தொடக்கூடாது ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த சமாதானத்தை இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்னொரு பக்கம், நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறேன். நான் உன்னை எனக்கென்று எடுத்துக் கொள்கிறேன். உன்னை தொடுவதை அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறது இல்ல. அவர் அனுமதிக்கிறது இல்ல. வேற யாரும் தொடுகிறதை கூட அவர் விரும்புகிறது இல்ல. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் சமாதான தேவனாய் நம்மோடு கூட இருப்பதற்கு ஒரு காரணம். 2வது காரணம், உங்களை தனக்கென்று தெரிந்து கொள்வதற்காக. நீங்க அவருக்கு பரிசுத்தமானவரா மாறிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வேற ஒருவனும் உங்களை தொடுவதற்கு அவர் அனுமதிக்கிறது அல்ல. வேற ஒருவரும் உங்களை வீணான பழிகளை சுமத்துகிறதற்கு அவர் அனுமதிக்கிறது அல்ல. ஏனால் நீங்கள் அது அவருடையவர்களாய் மாறி விடுகிறீர்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் மாறி விடுகிறீர்கள். வசனம் சொல்வது பரிசுத்தமானதெல்லாம் கர்த்தருக்குரியது. ஆகவே அவர் 2வது காரணம், அவர் சமாதான தேவனாய் இருந்ததற்கு உங்களை தமக்கென்று தெரிந்து கொள்வதற்காக. 3வது காரணம், ரோமர் 16:20 வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, சாத்தான உங்க காலின் கீழே நசுக்கி போடுவேன் என்று சமாதான தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. 3வது, அவர் சமாதானத்தின் தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவை, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை எங்க பாருங்க அவர் நசுக்கி உங்கள் காலுக்கு கீழேயே போடுகிறவராய் அவர் இருக்கிறார். அதனால உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலோ, உங்களுக்கு விரோதமான மந்திரமோ எதுவுமே செயல்படவே முடியாது. காரணம், உங்களோடு கூட இருக்கிற சமாதானத்து தேவனுடைய வேலை உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாத்தான, உங்களை குற்றப்படுத்துகிற சாத்தான, உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற சாத்தான, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற எல்லா மந்திர தந்திரங்களை அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வந்து போட போறார். அப்போ யோசிங்க, என் தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் என்னைக்குள்ளேயே சொல்லிக்கொள்ள வேண்டியது, அவர் என்னோடு கூட இருப்பதற்காக தன்னை சமாதானத்தின் தேவனாய் வெளிப்படுத்தினார். என் தேவன் ஏன் சமாதான தேவனாய் என்னை தன்மை வெளிப்படுத்தினார்னா, என்னை அவருக்குரிய பரிசுத்தமுள்ள பொருளாக தெரிந்து கொள்ள, அவருக்கு மட்டும் பிரயோஜனப்படுகிற ஒரு பரிசுத்தமுள்ளதாய் தெரிந்து கொள்ள கர்த்தர் சமாதான தேவனாய் இருக்கிறார். 3வது, எனக்கு விரோதமா இருக்கிற சாத்தான என் காலுக்கு கீழே நசுக்கி போட அவர் சமாதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது காரியத்தை நான் வாசிக்க நேரம் இல்லாத 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிக்கிறோம். எல்லா சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக, கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்துதலோடு அந்த தெசலோனிக்கே புத்தகத்தை பவுல் முடிக்கிறார். அதுல ஒரு நல்ல வார்த்தை பாருங்க, சமாதான கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும். பாருங்க, எனக்கு எப்ப சமாதானம் இருக்கும் தெரியுமா? எப்பயுமே இருக்கும், சகலத்திலும் இருக்கும், எல்லாவற்றிலும் இருக்கும். அப்ப சமாதான தேவன் ஏன் எனக்கு இருக்கிறார்ன்றா, எப்பொழுதும், நேற்று, இன்று, நாளை, எப்பொழுதும், எல்லா காரியத்திலும், சகல காரியத்திலும் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் சமாதான தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். பிறகு ஏன் நமக்கு கலக்கம்? பிறகு ஏன் நமக்கு கவலை? பிறகு ஏன் நமக்கு கண்ணீர்? நல்லா புரிஞ்சுக்குங்க, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். தமக்கென்று உங்களை அவர் தெரிந்து கொள்ளுவார். தமக்குரிய ஒரு பொருளை ஒருத்தன் கை வச்சால் அதை பார்த்து சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல. அதற்கென்று விரைந்து இறங்கி அந்த அந்த தவறை செய்கிறவனை தண்டிக்கிறவர் அவர் காணப்படுவார். அப்படின்னு இங்க தேவனுடைய பார்வையில விசேஷிதமானவர்கள் உங்களை தண்டிக்கும்படியோ,
உங்களை கொள்ளை கொண்டு போகும்படியோ யாரையும் கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. அவர் உங்களை தமக்கு பரிசுத்தமாய் எடுத்திருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் தேவை. 3வது, சாத்தான என் காலுக்கு கீழ கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நைட்ல இருட்டுல போறதுக்கு பயமா இருக்கு. எனக்கு அதை செஞ்சுட்டாங்க. கிறிஸ்தவங்க பேச்ச பாருங்களேன். மற்ற மதத்தினர் பேசும் கிறிஸ்துவனுடைய பேச்சு, எனக்கு ஏதோ செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ கிரியை செய்துன்னு நினைக்கிறேன். என் பின்னாடி ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்றேம்மா, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க பின்னாடி வரக்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்ல. அவர் சமாதானத்து தேவன் உங்களோடு கூட இருந்து, உங்களுக்கு விரோதமா இருந்து உங்கள் சத்துருவ, சாத்தான உங்க காலின் கீழ் நசுக்கி போட்டு விட்டார் என்பதை அறிக்கை செய்யுங்கள். எனக்கு விரோதமா எதுவும் வாய்க்க முடியாது என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கடைசி 4வதா பார்த்தது போல அவர் எல்லாவற்றிலும் சமாதானத்தை உங்களுக்கு தந்தருள்வார். எந்த அந்த அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. எப்பொழுதும் சகல விதத்தில். அல்லேலூயா. எப்பொழுது சொல்லுங்க, நான் எப்பொழுதும் சகல விதத்திலும் நான் சமாதானத்தை பெற்றவனாய் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் சகலவற்றிலும் நான் சமாதானத்தை பெற்றவளாய் இருக்கிறேன். என் சமாதானத்தை ஒருத்தர் எடுத்து போட முடியாது. இந்த சமாதானம் இல்லாததுதான் அநேக தற்கொலைக்கு நேராய் நடத்துகிறது. இந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலை தான் அநேகரை பைத்தியக்காரனாய் ஆக்கி விட்டது. இந்த சமாதான சூழ்நிலை தான் எல்லாரையும் தேவனை விட்டு பிரித்து கொண்டு போய் விட்டது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகலவற்றிலும் சமாதானத்தை நமக்கு தருகிறார். இப்படி இந்த 4 காரணங்களுக்காகத்தான் சமாதானத்தின் தேவனாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை. சமாதானம் நம்மோடு இருக்கிறார். சமாதேவன் நம்மை அவருக்கென்று பரிசுத்தமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். சமாதேவன் நம்முடைய பிசாசை நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டாரு. சமாதானத்தை எல்லாவற்றிலும் சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். ஆகவே இந்த நாளிலே தேவன், இந்த சமாதான தேவன் தாமே இந்த 4 ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.